கடந்த 2016ஆம் ஆண்டு வெளியான பழைய வண்ணாரப்பேட்டை படத்தை இயக்கி தமிழ் சினிமாவில் இயக்குனராக அறிமுகமானவர் தான் மோகன்ஜி. அதனைத் தொடர்ந்து 2020ஆம் ஆண்டு திரௌபதி திரைப்படத்தை இயக்கினார். இந்த படம் சர்ச்சைக்குரிய படமாக இருந்தாலுமே மிகப்பெரிய வரவேற்பு பெற்று ஒரு சில இடங்கள்ல வெற்றி படமாகவுமே அமைஞ்சது. தற்போது அதனுடைய இரண்டாம் பாகத்தை மோகன்ஜி அவர்கள் எடுத்திருக்காரு. இந்த படத்திலுமே ரிச்சர்ட் ரிஷி கதாநாயகனாக நடிச்சிருக்காரு. அதாவது நம்ம அதிர்ஷ்டருடைய மச்சான் அப்படின்னு கூட சொல்லலாம். ரக்ஷனா இந்துசுடன் திரௌபதி தேவியாக நடிச்சிருக்காங்க. சரித்திர கால படமாக உருவாகியுள்ள இந்த படம் திரையரங்க உரிமையாளர்களுடைய வேண்டுகோளை ஏற்று நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பிறந்தநாளை முன்னிட்டு ஜனவரி 23ஆம் தேதி வெளியாகும் அப்படின்னு படக்குழுவினர் சார்பாக அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில மதுரை மேலூரை சேர்ந்த மகாமுனி அப்படின்றவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில ஒரு மனு தாக்கல் ஒன்றை பண்ணியிருக்காரு. அந்த மனுவுல திருவண்ணாமலையை தலையிடமாக கொண்டு 14ஆம் நூற்றாண்டுல ஆட்சி புரிந்த மன்னன் வீர வல்லாளன் இவருடைய வாழ்க்கை வரலாறு அடிப்படையில் திரௌபதி 2 படம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக படக்குழு தெரிவித்திருந்தாங்க. வீர வல்லாள தேவன் அப்படின்றவர் கல்லர் சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்றதற்கு பல கல்வெட்டுகள், செப்பு பட்டயங்கள் உள்ளிட்ட வரலாற்று ஆவணங்கள் இருக்கு. திரௌபதி 2 படத்துல வீர வல்லாள தேவனை வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவராக இயக்குனர் மோகன்ஜி அவர்கள் சித்தரித்திருக்காரா. திரைப்படத்துடைய சுவரொட்டிகள்ல வீர வல்லாள தேவன் அப்படின்றத வீர வல்லாளன் என்று மட்டுமே குறிப்பிட்டிருக்காரு. இது உள்நோக்கம் கொண்டது அப்படின்னு படத்திற்கு பல சர்ச்சைகளுமே எழுந்தது. மேலும் பாத்தீங்கன்னா ஒரு சிலர் கேஸுமே போட்டாங்க. அத்தனை கேஸ்களையுமே உடைத்து இந்த திரைப்படம் என்று ரிலீஸ் ஆகியிருக்கு. படத்தை பார்த்த ரசிகர்கள், பிரபலங்கள் அப்படின்னு அனைவருமே கலவையான விமர்சனத்தையே கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா படத்துடைய ஹீரோ ரிச்சர்டுடைய அக்கா, அதாவது ஷாலினி அஜித்குமார் அவர்கள் இந்த படத்துடைய FDFS காட்சியை பார்த்து அவங்களுடைய கருத்தை சமூக வலைத்தளங்களிலுமே பதிவிட்டிருக்காங்க. இந்த கருத்து தற்போது வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.